பராசக்தியை வந்து ஆக்சுவலா நல்லா இல்ல, இது வந்து நல்லா இல்ல படம், இது வந்து யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலியான வந்து விளம்பரப்படுத்துறது யாரு? தவறான தகவல்களை படுத்துறது யாரு? விஜய் ரசிகர் தானே. அவன் சொல்ற ஜனநாயகன் படம் வரணும், படம் வரலன்னா இந்த படம் வரக்கூடாது, இந்த படம் பிளாப் அப்படின்னு சொன்னவன் எல்லா தேட்டர்லயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்ப வரைக்கும் விஜய் ஒரு நல்ல தலைவனா இருந்துச்சு என்ன நான் பண்ணிருக்கணும்? நம்ம படம் வரல, பராசக்தின்ற ஒரு படம் வந்திருக்கு, அது என் தம்பி நடிச்ச பராசக்தி படம், சிவகார்த்திக் நடிச்ச படம் வருது, அதனால தயவு செய்து வந்து எல்லாரும் படம் பாருங்க, நம்மளோட தமிழுக்கான படம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா விஜய்க்கு ஒரு சிலட்டு வச்சிருப்பேன். நல்ல மனுஷன், நல்ல தலைவனா அது பண்ணிருப்பான். நீங்க போயிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க தியேட்டர்ல, நம்ம படம் வரும்போது வரட்டும், நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா இவர் சொல்லாம அப்படி மூடி நின்றுட்டு என்ன பண்றாரு, அவன் ரசிகர்களை வந்து உசுப்பேத்தி விட்டு தியேட்டரா போய் சொல்ல வைக்கிறாங்க. சுதா கொங்கரான்ற ஒரு டைரக்டர், ஆக்சுவலா நான் இப்ப கூட நான் சொல்றேங்க, இந்த கதைய இவங்களால மட்டும்தான் வந்து நல்லா எடுக்க முடியும், வேற யாராலும் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூபமா எடுத்து வச்சுக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து வேற லாங்குவேஜ் டைரக்டர், வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை புரிஞ்சுக்கின்னு இந்த வரலாறை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கின்னு இதை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியுமா? அவ்வளவு அந்த ஆர்டிஸ்டுங்கெல்லாம் வந்து அப்படி வந்து நடிக்க வச்சிருந்தாங்க. எத்தனை பேர் படம் பாத்தீங்கன்னு தெரியல, பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்க, இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அந்த டைரக்டர், சுதா கொங்கரா டைரக்டர் ஒரு மன உளைச்சலோட ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து ஃபேக் ஐடி வச்சு யூஸ் பண்ணி தவறா வந்து சித்தரிக்கிறாங்க, இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு 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 நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த நடிகரை சார்ந்த ரசிகர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது என்னது, இது மிகப்பெரிய தப்பு, அவங்களுக்காக வந்து போராட வேண்டியதாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலாகி அந்த டைரக்டர் வந்து போடுறாங்க. இதெல்லாம் பண்றதுனால விஜய்க்கு வந்து வாக்கு சதவீதம் ஏறும்னு நினைக்கிறீங்களா, இறங்கும் நினைக்கிறீங்களா? ஏறுமா இறங்குமா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அது அவங்களுக்கு புரியல, விஜய்க்கும் புரியல. ஏன்னா விஜய் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கணுங்க, இது குரல் கொடுக்கணும். கஷ்டப்பட்டு படம் எடுத்துக்கிறாங்க அந்த டைரக்டர். இதை தடுக்கும் வகையில் விஜயோட ரசிகர் வந்து இந்த மாதிரி கேவலமான பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய ப்ரொடியூசர் சொல்றாரு, இந்த மாதிரி கேவலம் பண்றாங்க, இந்த மாதிரி தேட்டரா போயிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, இது ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, சென்சார் சர்டிபிகேட் வந்து அவங்க கொடுக்கறது இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா கேட்கிறாங்க.